About the rainbow. Amen. The 7 colors. Now watch, there's exactly 7 colors there. And the rainbow has 7 colors. அக்கினி எங்கும் பரவி இருப்பதை பாருங்கள், கவனியுங்கள். எதிலிருந்து? வானவில்லிலிருந்து. அது 7 நிறங்களை கொண்டது. இப்பொழுது கவனியுங்கள். இங்கே சரியாக 7 நிறங்கள் உள்ளன. வானவில்லுக்கு 7 நிறங்கள் உண்டு. I saw as it were the appearance of fire, and it had the brightness around about, as the appearance of a bow that is in the clouds in the day of rain, so was the appearance of the brightness round about the throne of God. See, this was the appearance of the likeness of the glory of the Lord. அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. பாருங்கள், இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. Not the Lord, now the glory of the Lord. Amen. The glory of the Lord covering over His church because He is in His church. Amen. Amen. Oh, it sounds foolish to the unwise. Amen. But how great it is to those who believe. Amen. கர்த்தர் அல்ல, இப்பொழுது கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை அவருடைய சபைக்கு மேலே சூழ்ந்து கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனெனில் அவர் தமது சபையில் இருக்கிறார். ஆமேன். ஓ, மதியீனருக்கு அது பைத்தியமாக காணப்படுகிறது. ஆனால் அதை விசுவாசிப்பவர்களுக்கு அது எவ்வளவு மகத்துவம் உள்ளதாக காணப்படுகிறது. This was the appearance and likeness of the glory of the Lord, and when I saw it, I fell on my face, and I heard a voice speak. Now he goes ahead and tells what the vision meant, which we not have time to get into this morning. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது மோங்கொப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற சத்தத்தை கேட்டேன். இப்பொழுது அவன் மேற்கொண்டு முறைத்து அத்தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை கூறுகிறான். அதை பற்றி பார்ப்பதற்கு இக்காலையில் நமக்கு நேரமில்லை. Now, notice how the Lord, in His great mercy, give us these things. Now, let's take another. Both Ezekiel and John saw Him in the mystery of His colors and light, and he called it an amber color. இப்பொழுது கர்த்தர் தமது மகத்தான இரக்கத்தினால் நமக்கு காரியங்களை தருகிறார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் இன்னொன்றை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல், யோவான் ஆகிய இருவருமே அவரை அவருடைய நிறங்கள், ஒளி ஆகியவற்றின் ரகசியத்தில் கண்டார்கள். அதை சொகுசாவின் நிறம் என்று அழைத்தனர். John later, you that put down the scriptures, 1 John 1:5-7. John later, he was on the Isle of Patmos about 3 years when he wrote the book. When he come back, an old man in his 90s. In 1 John 1:5-7, he said, God is light. யோவான் பின்னால் வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்கிற நீங்கள் 1 யோவான் 1:5-7 பின்னர் யோவான், அதாவது யோவான் பத்மதீவில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருந்தபொழுது இப்புத்தகத்தை எழுதினான். அத்தீவிலிருந்து அவன் திரும்பி வந்த பிறகு 90 வயது நிரம்பியவனாக மனிதன் 1 யோவான் 1:5-7 அவன் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று கூறினான். John had an experience. He had seen Him, and he knew that He was light, light, eternal light. Not cosmic light, not lamp light, electric light, sunlight, but eternal light. Oh, how I love Him. God is light. யோவானுக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. அவன் அவரை கண்டிருந்தான். அவர் ஒளியாயிருக்கிறார் என்பதை அவன் அறிவான். ஒளி நித்திய ஒளி, பிரபஞ்ச ஒளி அல்ல, விளக்கொளி அல்ல, மின்சார ஒளி அல்ல, சூரிய ஒளி அல்ல, ஆனால் நித்திய ஒளியே. ஓ, நான் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார். Notice, we're going to start back now and see where we're at on the 3rd verse yet, aren't we? Or are we going to get it? I hope. All right. கவனியுங்கள், நாம் எங்கே இருந்தோமோ அதே இடத்திற்கு நாம் திரும்பிச் செல்ல போகிறோம். இன்னும் நாம் 3ஆம் வசனத்தில் தானே இருக்கிறோம் அல்லவா? அதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோமா? நான் நம்புகிறேன். சரி. He was to look upon as jasper and sardis stone, and there was a rainbow about the throne in the sight like unto an emerald, yellowish green. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும்
பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அது மஞ்சள் நிற பச்சையாகும். Now, rainbow. You notice there's a rainbow. Let's go back in Genesis 9 and find out in Genesis 9:13. And we'll find back here the rainbow, when a rainbow first appeared. Genesis, the 9th chapter, and we will begin at the 13th verse. Genesis 9:13. Oh, you like this? Amen. Oh, I love it. I just don't like it. I love it. இப்பொழுது வானவில், அது ஒரு வானவில்லாய் இருந்தது என்பதை நீங்கள் கவனியுங்கள். நாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிச் செல்வோம். ஆதியாகமம் 9:13. அங்கே நாம் எப்பொழுது முதலாக வானவில்லானது தோன்றியது என்பதை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் துவங்குவோம். ஆதியாகமம் 9:13. நீங்கள் யாவரும் இதை விரும்புகிறீர்களா? ஓ, நான் அதை நேசிக்கிறேன். நான் வெறுமனதை விரும்பவில்லை, நான் அதை நேசிக்கிறேன். Look,